டெட் டிஆர்பி சைக்காலஜி. உளவியலின் தந்தை வில்ஹெல்ம் உண்ட். உளவியலின் தந்தை வில்ஹெல்ம் உண்ட். நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஆன்மாவின் இயல்புகள் என்ற உளவியலின் முதல் நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். ஆன்மாவின் இயல்புகள் என்ற உளவியலின் முதல் நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். நவீன உளவியலின் பெற்றோர்கள் தத்துவம் மற்றும் உடற்கூறு இயல். நவீன உளவியலின் பெற்றோர்கள் தத்துவம் மற்றும் உடற்கூறு இயல். உளவியலின் பூர்வீகம் கிரேக்கம். உளவியலின் பூர்வீகம் கிரேக்கம். உளவியல் என்பது கிரேக்க மொழிச்சொல். உளவியல் என்பது கிரேக்க மொழிச்சொல். உளவியல் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் ருடால்ஃப் கோக்கில். உளவியல் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் ருடால்ஃப் கோக்கில். முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் ஜெர்மனி லிப்சிக் பல்கலைக்கழகத்தில் வில்ஹெல்ம் உண்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் ஜெர்மனி லிப்சிக் பல்கலைக்கழகத்தில் வில்ஹெல்ம் உண்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் 1879 உருவாக்கப்பட்டது. முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் 1879 உருவாக்கப்பட்டது. உளவியலின் பிறந்த நாள் உளவியலின் தொடக்க காலம் எனப்படுவது 1879 ஆண்டு. உளவியலின் பிறந்த நாள் உளவியலின் தொடக்க காலம் எனப்படுவது 1879 ஆண்டு. த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி என்ற நூலை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ். த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி என்ற நூலை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ். த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி என்ற நூலை வில்லியம் ஜேம்ஸ் 1890 எழுதினார். த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி என்ற நூலை வில்லியம் ஜேம்ஸ் 1890 எழுதினார். சைக்காலஜி என்ற சொல் சைக்கி லோகஸ் என்ற இரு சொல்களில் இருந்து உருவானது. சைக்காலஜி என்ற சொல் சைக்கி லோகஸ் என்ற இரு சொல்களில் இருந்து உருவானது. சைக்கி என்றால் உயிர், ஆன்மா, சுயம் என பொருள். சைக்கி என்றால் உயிர், ஆன்மா, சுயம் என பொருள். லோகஸ் என்றால் அறிவியல், ஆராய்தல் என பொருள். லோகஸ் என்றால் அறிவியல், ஆராய்தல் என பொருள். சைக்காலஜி as the science of the inner world என கூறியவர் ஜேம்ஸ் சர்லி. சைக்காலஜி as the science of the inner world என கூறியவர் ஜேம்ஸ் சர்லி. சைக்காலஜி as the science which studies the internal experiences என கூறியவர் வில்ஹெல்ம் உண்ட். Psychology as the science which studies the internal experiences என கூறியவர் வில்ஹெல்ம் உண்ட். உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும் என கூறியவர் வில்லியம் மக்டூகல். உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும் என கூறியவர் வில்லியம் மக்டூகல். உளவியல் என்பது மனித நடத்தையை விவரிக்கும் அறிவியல் பிரிவு என கூறியவர் உட்வர்த். உளவியல் என்பது மனித நடத்தையை விவரிக்கும் அறிவியல் பிரிவு என கூறியவர் உட்வர்த். உளவியல் என்பது மனித நடத்தைகளையும் அனுபவங்களையும் விளக்கும் அறிவியல் என கூறியவர் B.F. ஸ்கின்னர். உளவியல் என்பது மனித நடத்தைகளையும் அனுபவங்களையும் விளக்கும் அறிவியல் என கூறியவர் B.F. ஸ்கின்னர். உளவியல் என்பது மனித நடத்தைகளை பற்றிய ஒரு உளவியல் பிரிவு என கூறியவர் பில்ஸ்பரி. உளவியல் என்பது மனித நடத்தைகளை பற்றிய ஒரு உளவியல் பிரிவு என கூறியவர் பில்ஸ்பரி. உளவியல் என்பது மனித நடத்தையை விவரிக்கும் அறிவியல் பிரிவு என கூறியவர் J.P. வாட்சன். உளவியல் என்பது மனித நடத்தையை விவரிக்கும் அறிவியல் பிரிவு என கூறியவர் J.P. வாட்சன். உளவியல் என்பது நடத்தைகளையும்
அறிவுப்புல செயல்பாடுகளையும் விளக்கும் அறிவியல் என கூறியவர் பாரன். உளவியல் என்பது நடத்தைகளையும் அறிவுப்புல செயல்பாடுகளையும் விளக்கும் அறிவியல் என கூறியவர் பாரன். உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும் என கூறியவர் லெஸ்டர் க்ரோ அண்ட் ஆவின் க்ரோ. உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும் என கூறியவர் லெஸ்டர் க்ரோ அண்ட் ஆவின் க்ரோ. மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்வதே உளவியல் என கூறியவர் எல்.எஃப். போரிங். மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்வதே உளவியல் என கூறியவர் எல்.எஃப். போரிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.